ப்ரோ எபிசோடு ஒன்று போயிட்டுருக்கு ப்ரோ, அதனுடைய ரிவ்யூ கிடைக்குமா அப்படின்னு யாரா கேட்குறீங்களா? சரி, எபிசோட் ரிவ்யூ ஃபஸ்ட்டு வேணுமா, அடுத்தது பாரு மேட்ரு அடுத்தது வரவா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு எபிசோட் ரிவ்யூ முடிச்சிடுறேன். நேற்று வந்து விக்கல் விக்ரமுடைய ஏவி போட்டாங்க இல்லையா, அவர் அனுப்பி விட்டாங்கங்க வீட்டை விட்டு. அதுக்கு அடுத்தது அரோரா சின்க்ளேயர் அவங்களுக்கான ஒரு ஏவி போட்டாங்க. ராவண மகண்டா அந்த இது தலையில் ஒரு தலப்பா கட்டெல்லாம் கட்டினாங்கல்ல, கட்டிட்டு பார்வதி கிட்ட பேசுவாங்கள்ல, அப்போது ராவண மகனாக ஆகிட்டாங்களாம். அந்த ஏவியின் சிறப்பு. அதுக்கடுத்து திவ்யாவுக்கு ஒரு ஏவி, சபரிநாதனுக்கு ஒரு ஏவி. ஆணியன் வளர்த்து கொண்டிருந்தார் சபரிநாதன். திவ்யா பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தான். அந்த 4 பேரை பற்றி இன்னும் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது கடந்து வந்தோன்னா வீட்டில் சோக ஏவி. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த விடை பெற்று போகும் அந்த காட்சி. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ தாங்க அந்த எபிசோடு. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ கடந்து வந்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி இது கமருதீன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே ரெண்டுமே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சண்டேல தான் அந்த ஃபைனல் வெற்றியாளரை அறிவிக்க போகிறாங்க. சாட்டர்டேயில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடந்தது. இப்போ கமருதீன் உள்ளே வந்துட்டார். இப்போ விஜய் சேதுபதி சொல்கிறார், கமருதீன் வந்து விட்டார், ஏன் பார்வையை அழைக்கவில்லைன்னு என்னை யாரும் கேட்டுறாதீங்க, நாங்கள் அவருக்கு அழைப்பு விடுத்தோம், அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. என்னடா மாறி மாறி தகவல் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ளைட்டை விட்டாங்கன்னானுங்க, அடுத்தது பிஸியாக இருக்காங்கங்கிறாங்க. இவரே கால் பண்ணி பேசினா இது மாதிரி பல தகவல்கள் வந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்க வராங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு தான் அந்த ஃபினாலேவினுடைய இறுதி ஷூட் நடைபெற போது. விஜய் பாரு மனசு வைத்தால் அங்கே வருவாங்க. ஏன் அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் வர வேண்டாம், அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அழைப்பு விடுங்க, போய் கூட்டுவாங்க. மதுரை என்ன இப்போ அப்படியே பெரிய சுவிட்சர்லாந்துலேயே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் விஜய் டிவி டீம்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் பெருசாக ரெட் கார்டு கொடுத்தீங்க. ரெட் கார்டு யார் பேச்சு கேட்டுறா கொடுத்த? பிரஜன் பேச்சு தானே கேட்டு கொடுத்தேன். இப்போ அவங்க மனைவியே சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு ரெட் கார்டெலாம் கொடுப்பாங்கன்னு தெரியாது, நான் வந்து பார்வதியை வந்து தங்கச்சி மாதிரி பார்த்தேன், அவள் என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா. இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து ஜிகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழச்சினா யார் தெரியுமா? வீரமாக நிற்கிறது தான். அதனால தான் பார்வை வந்து வீரத்தமிழச்சி அப்படின்னோம். நீங்கள் என்ன மிஞ்சி போனால் என்ன சேலரி கொடுக்க மாட்டிங்களா? ஒரு வீடியோ போட்டால் இன்றைக்கி விஜய் பார்வதி யூடியூப்பில் முதல் வீடியோ போட்டாலே உங்களுடைய சேலரிலாம் வந்துடும். ஏன்னா அந்தளவு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க உழைத்திருக்காங்க, அதுக்கான காசு அவங்க வாங்கணுங்கிறதுக்காக மட்டுமே அங்கே வரணும்னு நாங்கள் நினைக்கிறோமே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி நீ பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லை. உனக்கு மேலே இந்த சீசனை பொறுத்தவரையும் சீசன் 9 ராணி யார்? விஜய் பாரு.